அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜே சுனில், உளவியல் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர். இன்று உங்களோடு விமர்சிக்க இருக்கும் நூலின் பெயர் சிவப்பு சேலைக்காரி. நூலாசிரியர் சப்திகா. நூல் வெளிவந்த ஆண்டு 2024. பதிப்பகம் பாரதி புத்தகாலயம். நூலை பற்றியும் நூலாசிரியரை பற்றியும் பேசுவதற்கு முன்பாக இன்று அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மகளிர் எந்த உச்சத்தில் இருக்கின்றார்கள் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் இன்று இன்று விமர்சிக்க இருக்கக்கூடிய நூலும் ஒரு பெண் எழுத்தாளர் எழுதிய நூல் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நூலாசிரியரை பற்றி சொல்லப்போனால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெண் எழுத்தாளர் பல புத்தகங்களுக்கு அணிந்துரையும் மற்றும் வாழ்த்துரையும் எழுதி கொண்டிருப்பவர், எழுதியவர். நல்ல கதை சொல்லி சிறுவர்கள் பாணியில் நல்ல முறையில் கதை சொல்ல தெரிந்தவர், அதற்காக பயிற்சியும் பெற்றவர். இவர் கடலோடிகள் கதை என்னும் நூலின் மூலம் இலக்கிய உலகில் கால் பதித்து இன்று சிவப்பு சேலைக்காரி என்ற தன்னுடைய 5வது புத்தகத்தின் மூலம் இந்த உலகிற்கு 12 அத்தியாயங்களோடு படையெடுத்திருக்கிறார். இதை பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நூலாசிரியர் அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினாலும் தமிழின் மீது கொண்ட காதலினால் தமிழை இந்த உலகிற்கு தன்னுடைய அனுபவம் என்னும் புத்தகத்தின் மூலம் பல்வேறு மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தி கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் பல்வேறு கதைகளை வடிவமைத்து புத்தகமாக தந்திருக்கிறார் நமது நூலாசிரியர். சிவப்பு சேலைக்காரி அப்படி என்ன சொல்லுகிறது, அப்படி என்ன இந்த புத்தகத்தில் இருக்கிறது? ஒரு சிலர் இந்த புத்தகத்தை படிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் படிக்காமலும் கூட இருந்திருப்பீங்க. அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெண் எழுத்தாளர் இப்பேற்பட்ட உண்மை கதைகளை ஒரு புத்தகமாக வடிவமைத்திருப்பது மிக மகிழ்ச்சியை தருகின்றது. சிவப்பு சேலைக்காரி என்னையும் சற்று ஆழமாக படிக்க வைத்த நூல் என்று சொல்லலாம். இந்த நூலினை படிக்கின்ற பொழுது ஒரு நூலாசிரியர் எப்படி தன்னுடைய களப்பணியை செய்திருக்கிறார், எப்படி மக்களை உற்று கவனித்திருக்கிறார், புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பது இங்கே புலப்படுகின்றது. இது சுருக்கமாக சொல்லப்போனா மனித நூலகம் என்று சொல்லலாம். அதாவது சில வருடங்களுக்கு முன்பாக டென்மார்க்கில் நடந்த ஒரு செய்தியை நான் படித்தேன். அதாவது டென்மார்க்கில் மனித நூலகம் என்ற ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மனித நூலகமா? பல பேரும் கேள்விகளை எழுப்பலாம். ஆம், மனித நூலகம். அதாவது பார்வையாளர்கள் உரையாடல்களை நடத்தவும் தங்கள் தனிப்பட்ட அனுபவங்களை பற்றி அறியவும் கடன் வாங்கக்கூடிய புத்தகங்களாக மக்கள் செயல்படுகிறார். யார் வேணா உட்காரலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 30 நிமிடங்கள். இந்த 30 நிமிடங்களில் உங்களுக்கு அவங்கள பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கண்டென்ட்டு, அந்தந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆங்கிலத்தின் தெரியணுமா, தமிழை பற்றி தெரியணுமா, இல்லை புவியியலை பற்றி தெரியணுமா, இல்லை வேதியியலை பற்றி தெரியணுமா, இல்லை ஒரு மனிதனுடைய உளவியலை பற்றி தெரியணுமா, இல்லை ஒரு மனிதனை பற்றி தெரிய வேண்டுமா, இல்லை அவர் என்ன மாதிரியான வாழ்க்கை போராட்டத்தில் இருந்திருக்கார் என்று தெரிய வேண்டுமா என்று பல விதமான கான்செப்டில் அந்த நூலகமானது இன்றும் இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த யோசனையானது டென்மார்க்கின் கோபன்ஹெகனில் உருவானது. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு நூலகம் தான். இதை பற்றி தான் இந்த நூலாசிரியரும் இந்த புத்தகத்தில் 12 அத்தியாயங்களோடு நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அதாவது மனிதர்களை சிந்தித்து மனிதர்களை பற்றி அனுபவங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் இன்பங்களையும் இந்த உலகிற்கு எழுத்து மூலமாக கொண்டு வருவது ஒரு மிகப்பெரிய வேலைப்பாடுகளாக இன்றும் இருந்து வருகின்றது. அதை நம் நூலாசிரியர் 12 அத்தியாயங்கள் மூலம் விளக்கியிருக்கின்றார். இந்த 12 அத்தியாயத்தில் 9 அத்தியாயங்கள் நிலப்பரப்பை பற்றியும் 3 அத்தியாயங்கள் கடலை பற்றியும் பேசப்படுகின்றது. அப்படிதான் நூலாசிரியரும் எழுதியிருக்கார். முதல் அத்தியாயமாக ஒரு பேருந்து பயணம், 2வது மெர்சி ஊருக்கு வந்திருப்பாள், 3வது தங்க வளையல், 4வது சிவப்பு சேலைக்காரி, அதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகவும் இருக்கின்றது. 5வது பலூன் பொம்மை, 6வது தலைப்புச் செய்தி, 7வது 1000 சிறகுகள், 8வது ஒரு புது கவிதை, 9வது கடற்கரை பயணம், 10வது கண்ணீர் கடல், 11வது ஜெனி, 12வது தேர் திருவிழா என்னும் அத்தியாயத்தின் மூலம் இந்த சமூகத்தில் உளவியல் மூலமாகவும் கருத்தியல் மூலமாகவும் சமூக ரீதியாகவும் மனித இனத்திடம் பல கேள்விகளை ஆங்காங்கே பனித்தூரல்களைப் போல கேட்காமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நூலாசிரியர். இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு நூலாசிரியர் இப்படி கூட எழுதலாமா, இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த நூல் உங்களுக்கு அதிகமாக சொல்லித்தரும்.
நூலாசிரியர் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் உண்மை சம்பவங்களை எடுத்துரைக்கும் விதம் மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு அற்புதமான முறையாக இருக்கின்றது. தெள்ள தெளிவாக நடந்ததை அப்படியே எல்லோருக்கும் படித்து புரியும்படி அழகா வடிவமைத்திருக்காங்க. பேருந்து பயணம் எல்லா ஆண்களுக்கும் ஒரு சரியான விடையாக இருக்கும். மெர்சி ஊருக்கு வந்திருப்பாள் என்ற அந்த அத்தியாயத்தை படிக்கின்ற பொழுது எல்லோரையும் ஒரு கணம் சிந்திக்க வைக்கும், கலங்க செய்யும். தங்க வளையல் என்ற அத்தியாயத்தில் இன்றும் ஒரு சில நபர்கள் செய்யும் தவறை சுட்டி காட்டுகின்றது. தங்கத்தின் மீது வந்த அமோகம் ஆசையினால் மற்றவர்களுடைய பொருளை எடுத்துவிட்டு இல்லை என்று சொல்வதும் இன்னொரு குடும்பத்தை பாதிக்கும் என்பது தெரியாமல் போய்விட்டது. சிவப்பு சேலைக்காரி புத்தகம், நம்முடைய புத்தகத்தின் பெயர் இன்றும் நம்முடைய சமூகத்தில் அரங்கேறாத ஒரு இனமாக இருந்து வருகிறது. நம்ம இன்னைக்கு மகளிர் தினம் என்று கொண்டாடுகின்றோம். எத்தனை பேரை மதிக்கிறோம்னு தெரியாது. ஏன் பெண்களை மதிக்கிறாங்களா என்ற கேள்வி இன்னைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. ஆண்கள் பெண்களை மதிக்கிறாங்களா? எல்லோரும் இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க. எல்லோரும் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. எல்லாரும் வாழ்த்துக்கள் எல்லாம், பாராட்டுக்கள், அப்படி இப்படி பெரிய பெரிய கவிதைகள் எல்லாம் எழுதியிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கான அங்கீகாரம் இங்கே இருக்கின்றதா என்பதை சிவப்பு சேலைக்காரி என்ற அத்தியாயம் சொல்லி கொண்டே இருக்கின்றது. என்னதான் அவர்களுக்கு திருநங்கைகள் என்று பெயர் வைத்தாலும் அவர்களை நாம் பார்க்கும் பார்வையும் வித்தியாசமாக தான் இருந்து வருகிறது. சிவப்பு சேலைக்காரியாக நம்மில் இன்றும் பல பேர் உருவெடுத்திருக்கிறார்கள். அது அவர்கள் விரும்பி தேடிய பட்டம் அல்ல, விரும்பி தேடிய வாழ்க்கையும் அல்ல. அது வந்து சேர்ந்த வாழ்க்கை என்று மனிதர்கள் இன்றும் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். அடுத்த அத்தியாயம் பலூன் பொம்மையை படிக்க படிக்க அந்த குழந்தைக்கு அப்பா வீட்டில் ஸ்டார் போடுவாரா போட மாட்டாரா என்ற ஏக்கம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில் அது ஏமாற்றத்தில் முடிந்தது. ஆனால் அதில் ஒரு சிறப்பான செய்தி என்னவென்றால், தந்தை கனி உள்ளவராகவும் பொறுமை உள்ளவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருந்தார். இதுதான் ஏழை குடும்பத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று சொல்லலாம். இதைத்தான் ஆசிரியரும் சொல்கிறார். தன்னிடம் பணம் இல்லை என்றாலும் அடுத்தவர் பணத்திற்காக ஆசைப்படாத அந்த அப்பாவின் குணமும் பண்பும் நேர்மையும் ஒரு நல்ல குடும்ப தலைவனுக்கு குடும்பத்தில் கிடைத்த அங்கீகாரம் என்றே சொல்லலாம். தலைப்புச் செய்தி என்ற அத்தியாயத்தில் இன்று மிகப்பெரிய செய்தியாக சமூகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பெண்கள் என்றாலே இந்த வயதிற்குள் கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இந்த சமூகத்தில் இருந்து வருகிறது. இதனால் என்னவோ அவள் செல்கின்ற இடமெல்லாம், உனக்கு கல்யாணம் ஆகலையா, உனக்கு என்ன ஆனது, உனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா என்ற மிகப்பெரிய உளவியல் கேள்விகளை அவளிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது இந்த சமூகம். இந்த கேள்வியானது அவளை அடுத்த நிலைக்கு தள்ளாமல் அங்கேயே தேங்க செய்கிறது. இது ஒரு மன உளவியல் சார்ந்த கருத்தாக இங்கே அரங்கேறி வருகின்றது. 1000 சிறகுகள் என்ற அத்தியாயத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை திருத்துவதற்காக ஆசிரியர் மேற்கொண்ட அந்த செயல் உண்மையிலே பாராட்ட வேண்டும். எல்லாரும் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும். நான் இங்கே எல்லாமே சுருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு புத்தகத்தை பற்றி மதிப்புரை தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது விமர்சனமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது இந்த புத்தகத்தில் ஆசிரியர் என்ன எழுதியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க, அந்த மாணவனுக்கும் அந்த ஆசிரியருக்கும் நடந்த உரையாடல் என்ன, இன்றைக்கும் நானும் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு எழுத்து வடிவில் அது ஒரு புத்தகத்தில் வருகின்ற பொழுது படிப்பதற்கே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தில் அந்த மாணவன் முத்துவின் விடாமுயற்சி ஒரு மிகப்பெரிய இமயமலையை கடந்தது என்றே சொல்லலாம். அது ஆசிரியருக்கும் அவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசாகவும் கருதப்படுகின்றது. திருமணம் என்ற அத்தியாயத்தில் திருமணமாகாமல் ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த ஆணின் குணம் பாராட்ட வேண்டியது. கடைசியில் அந்த பெண்ணின் மகளை தன் பெண்ணாக சொன்னதும் இங்கே புதுக்கவிதையாக அரங்கேறி இருக்கின்றது. அம்மு, அத்தைக்கு வணக்கம் சொல்லு, இது என்னோட மகள் அம்மு. மணி சொன்ன அந்த ஒற்றை வரியில் ஒரு புதுக்கவிதை பிறப்பெடுத்தது. இப்போ உலகம் போயிட்டு இருக்கக்கூடிய காலத்துல நம்ம அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கிறோம். தங்களுடைய குழந்தைகளோடு விளையாடாமலும் மனைவிகளோடு நேரம் ஒதுக்காமலும் இருப்பது இப்பவும் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்ற செயலாக இருக்கின்றது. அதுதான் கடற்கரை பயணம் என்ற அத்தியாயத்தில் நடந்திருக்கின்றது. ஆழ்கடலில் மீன் பிடிக்க செல்லும் மீனவனின் வாழ்க்கை நெஞ்சு வலியால் அறந்து போய்விட்டது என்று கண்ணீர் கடல் அழகாக சித்தரிக்கப்படுகிறது. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய அழிவாகவும் இருந்து வருகிறது. தமிழக அரசிடம் மத்திய அரசிடம் கடல் ஆம்புலன்ஸ் வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. இன்று வரை ஆம்புலன்ஸ் இல்லாமல் இருப்பது மிக்க வருத்தத்தை தருகின்றது. அதை நூலாசிரியர் அழகாக விளக்கியிருப்பது, கேள்வி கேட்டிருப்பது நம்மையும் சிந்திக்க வைக்கின்றது. பல வருடங்கள் கழிந்து தான் காதலித்த நபரை சந்தித்து தன்னுடைய பிள்ளைக்கு திருமணத்திற்காக கல்யாண பத்திரிகை வைப்பதும் பழைய நினைவுகள் திரும்ப பெறுவதும் இன்றும் பல்வேறு மக்களிடம் இருந்து வருகின்றது
என்ன செய்வது? காலம் செய்ய செயல். இது இன்னாருக்குத்தான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது என்று ஜெனி தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டது காதல் ஒரு புரிந்து கொள்ள முடியாத புதிர் என்று புலப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர் திருவிழா என்ற அத்தியாயத்தில் இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். எல்லா ஊர்களிலும் நடக்கும் ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய விழா. அதை யார் நடத்துகின்றார் என்ற கேள்வியையும் மன போராட்டத்தையும் மிக நுட்பமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் நமது நூலாசிரியர். கடைசியாக நூலாசிரியர் 12 அத்தியாயங்களையும் ஒரு வித்தியாசமான பார்வையில் எழுதியிருக்கிறார் என்பது புத்தகம் படிக்கின்ற பொழுது தெரிய வருகின்றது. எந்த ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் முடிவுகளை அவர்கள் கொடுக்கவே இல்லை. மாறாக முடிவுகள் என்னவாக இருந்திருக்கும் என்று ஒரு வாசகனை சிந்திக்க வைக்கின்றது, முடிவெடுக்க செய்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கதையும் படிக்கின்ற பொழுதும் இந்த கதை இன்னும் கொஞ்சம் நீண்டிருக்கலாமோ என்று எனக்குள்ளாக நான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த கதையும் இப்படிதான் இருக்கின்றது. இது சமூகத்திடம் அவர் வைக்கும் கோரிக்கைகளும் கேள்விகளும் பரிந்துரைகளும் விருப்பங்களும் அச்சங்களும் அனுதாபங்களும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு கதையிலும் அவர் கையாண்டிருக்கும் விதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நம் எல்லோரையும் மெய்சிலிருக்க வைக்கும். இவருடைய இந்த 12 அத்தியாயங்களும் முற்றுப்புள்ளியாக நான் நினைக்கல, இது தொடர்புள்ளியாக தான் இருக்குது. இந்த தொடர்புள்ளி முற்றுப்புள்ளியை நோக்கி பயணிக்குமா என்ற ஒரு எண்ணமும் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு நல்ல ஒரு நூலை கொடுத்த நூலாசிரியர் சப்திகா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். மேலும் இந்த மகளிர் தின நாளில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு பெண் எழுத்தாளர் எழுதிய புத்தகத்தை பற்றி விமர்சித்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. இது எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகம். மன போராட்டங்களை பற்றியும் மனிதன் இன்று எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றான், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை தெள்ள தெளிவாக கோடிட்டு காட்டுகின்றது இந்த புத்தகம். இன்று எத்தனையோ கற்பனை கதைகள் வந்திருக்கின்றது. ஆனால் உண்மை கதைகளை எழுதுபவர்களுக்கு கொஞ்சம் சக்தி இருக்க வேண்டும், அது மன உறுதி இருக்க வேண்டும். அதை நம்முடைய நூலாசிரியர் செய்திருக்கின்றார். கற்பனை கதைகளை நாம் எழுதிவிடலாம், ஆனால் உண்மை கதைகளை எழுதுவது என்பது மிகவும் கடினமானது. அந்த வகையில் ஒரு பெண் எழுத்தாளர் 12 அத்தியாயங்களை கொண்டு சிவப்பு சேலைக்காரி என்ற புத்தகத்தை இந்த உலகிற்கு தந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜே சுனில். தொடர்ந்து கடற்கரை இணைய வானொலியை கேட்டுக்கொண்டிருங்கள். நன்றி.